எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்காக சில அரசியல் கட்சிகள் மன்னார் மாவட்ட தேர்தல்கள் அலுவலகத்தில் கட்டுப்பணத்தை செலுத்தியிருக்கின்றன. வடக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரன் தலைமையிலான தமிழ் மக்கள் கூட்டணி மன்னார் நகரசபை தேர்தல் போட்டியிடுவதற்கான கட்டுப்பணத்தை செலுத்தியிருக்கிறது. 2025ஆம் ஆண்டு உள்ளூராட்சி சபை தேர்தலிலே தமிழ் மக்கள் கூட்டணி சார்பாக மன்னார் நகரசபைக்கான கட்டுப்பணத்தை நாங்கள் செலுத்தியிருக்கின்றோம். மேலும் மக்கள் பொருத்தமானவர்களை தெரிவு செய்து மீண்டும் அந்த இடத்திலே அமர்த்துகிற பட்சத்திலே நாங்கள் பல்வேறுபட்ட அபிவிருத்திகளை மேற்கொள்வதற்கு தயாராக இருக்கின்றோம். கண்டிப்பாக எங்களுக்கு மக்கள் ஆணை தருவார்கள். பாராளுமன்ற உறுப்பினர் காதர் மஸ்தான் தலைமையிலான ஸ்ரீலங்கா தொழிலாளர் கட்சியும் கட்டுப்பணத்தை செலுத்தியிருக்கிறது. வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும். 2025 உள்ளூராட்சி சபை தேர்தலில் மன்னார் நகரசபை உட்பட 4 பிரதேச சபைகளுக்கும் நாங்கள் கடந்த காலத்தில் எங்கள் கௌரவ காதர் மஸ்தான் அவர்களை வெற்றி பெற செய்த ஸ்ரீலங்கா தொழிலாளர் கட்சி ஊடாக இம்முறை 5 சபைகளுக்கும் நாங்கள் போட்டியிடுகிறோம். குறுகிய காலத்தில் எங்களுக்கு அந்த புதிய கட்சி இருந்தாலும் எங்களுக்கு பேராதரவை வழங்கி எங்களை வெற்றி பெற செய்த மக்கள் இம்முறையும் அந்த வட்டார எங்கட வேட்பாளர்களையும் வெற்றி பெற செய்வார்கள். இதனிடையே ஆளும் தேசிய மக்கள் சக்தி மற்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி என்பனவும் மன்னார் பிரதேச சபைக்கான கட்டுப்பணத்தை மன்னார் தேர்தல் அலுவலகத்தில் செலுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தேசிய மக்கள் சக்தியின் சார்பாக மன்னார் பிரதேச சபையில் போட்டியிட உள்ள நாங்கள் அனைவரும் இன்று கட்டுப்பணத்தை செலுத்திவிட்டு எமது கட்சியை மாபெரும் வெற்றியொன்றை காணுவதற்காக இந்த கட்டுப்பணத்தை செலுத்திவிட்டு வந்துள்ளோம். மக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு எங்கள் இந்த என்பிபி கட்சியை ஆதரித்து எங்களுக்கு அமோக வெற்றியொன்றை பிரதேச சபையில் எடுப்பதற்கு அனைவரும் சேர்ந்து எங்களுக்கு கைகோக்குமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். கடந்த சில நாட்களுக்கு முன்பு எமது மற்ற பிரதேச சபையில் நகர சபைகளுக்கும் கட்டுப்பணம் செலுத்தப்பட்டுள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் ஏற்கனவே 4 பிரதேச சபைகளுக்கான கட்டுப்பணத்தை செலுத்தியிருந்தோம். அப்பொழுது அந்த மன்னார் பிரதேச சபை இது நீதிமன்றத்தில் இருந்தபடியினால் அதுக்கான கட்டுப்பணம் செலுத்தப்படவில்லை. அதுக்கு பிறகு நீதிமன்றம் இது பண்ணியிருக்கின்றபடியினால் நாங்கள் இன்னார் பிரதேச சபைக்கான கட்டுப்பணத்தை செலுத்தியிருக்கின்றோம். நாங்கள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி கதிரை சின்னத்திலே போட்டியிடுகின்றோம். அது பொதுசன ஐக்கிய முன்னணி என்ற இதில் இணைந்து கூட்டாக செயல்படுகின்றோம்.